அப்பா அம்மா வந்து சுரக்காய் எடுத்திருக்கேன். சுரக்காய் வந்து நல்லா வெயிட்டை குறைக்கக்கூடியது, கெட்ட கொழுப்பு கெட்ட நீர் இதெல்லாம் நல்லா கரைக்கக்கூடியது இந்த சுரக்காய். இந்த மாதிரி நம்ம சுரக்காவை அடிக்கடி நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம வயிற்றில் உள்ள கெட்ட கொழுப்பு நல்லா குறையும். பெரிய சுரக்காவாக இருக்குது. இதில் வந்து ஒரு 1/4 பாகம் எடுத்துக்கிடுவோம். 1/4 பாகம் எடுத்துருக்கோம். இப்போ நம்ம தோலை சீவிக்கிடுவோம். இந்த பக்கத்தையும் வெட்டிக்கிடுவோம். நடுவில் கொஞ்சம் விதை இருக்கிறனால கொஞ்சம் வெட்டிக்கிடுவோம். இப்போ இந்த சுரக்காவை வந்து இதில் துருவிக்கிடுவோம். அவ்வளோதான்ப்பா, நம்ம துருவியாச்சு. கோதுமை மாவு ஒரு 25 கிராம் எடுத்துக்கிடுவோம். இந்த கப்பில் வந்து 1 கப்பு மாவு. கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். கடாய் ஒன்று வச்சுருக்கேன். கடாய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ கடாய் கொஞ்சம் சூடாயிடுச்சு. நம்ம 25 கிராம் கோதுமை மாவு எடுத்துருந்தோம் இல்லையா, அந்த கடாயில் போட்டுக்கிடுவோம். இதை வந்து நம்ம பொன்னிறமாக கொஞ்சம் வறுத்துக்கிடுவோம். கோதுமை மாவுடைய பச்சை வடை போகிற அளவுக்கு வறுத்துக்கிடுவோம். நல்லா வறுக்கும் போது நல்ல ஒரு மணம் வரும். நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்தாச்சுப்பா. நல்ல கலரும் நல்லா மாறிடுச்சு. நல்ல ஒரு மாவு வறுத்த நல்ல ஒரு மணம். இதை எடுத்து நம்ம பவுலில் மாற்றிக்கிடுவோம். நம்ம அரைக்கரண்டி நெய் போட்டுக்கிடுவோம். ஒரு 1/4 டீஸ்பூனு சீரகம் போட்டுக்கிடுவோம். சின்ன வெங்காயம் பொடிசாக நறுக்கிட்டு ஒரு 10 பீஸு இதையும் போட்டுக்கிடுவோம். லைட்டாக ஒரு வதக்கிடுவோம். ஒரு இஞ்சி அளவுக்கு கொஞ்சமாக இஞ்சி போட்டுக்கிடுவோம். இஞ்சி துருவி போட்டுக்கிடுவோம். வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். நல்ல ஒரு இஞ்சி ஃப்ளேவர் உடைய நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய் சின்ன பீஸு 2 போட்டுக்கிடுவோம். கீரி போட்டுக்கிடுவோம். கொஞ்சம் பெருங்காயப்பொடி போட்டுக்கிடுவோம். இதை நல்லா வதக்கிடுவோம். நம்ம துருவி வச்சுருந்த சுரக்காவையும் இதில் போட்டுருவோம். ஒரு நல்லா ஒரு வதக்கிக்குவோம். இப்போ சுரக்காய் வந்து நம்ம வதக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த கோதுமை மாவு இருக்கு இல்லையா, நல்லா ஆறிடுச்சு. இதில் நல்லா தண்ணி ஊற்றிக்கிறோம். நல்லா கை போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டு கட்டி இல்லாமல் கரைச்சிக்கிறோம். இப்போ இதில் வந்து தண்ணி ஊற்றிக்கிறோம்ப்பா. நல்லா ஒரு 2 டம்ளர் பெரிய கிளாஸில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இது வந்து சுரக்காய் கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதை வந்து இதில் ஊற்றிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். அடுப்பை ஃபுல்லாக வச்சு நல்லா கிண்டுவோம். அடுப்பை வைப்பா நல்லா ஹையில் வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடணும். இப்போ நல்லா 5 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. இப்போ தேவையான அளவுக்கு பிங்க் சால்ட் போட்டுக்கிடுவோம். வெயிட் லாஸ்க்குரிய உப்பு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். இது அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து பவுலில் மாற்றிக்கிடுவோம். இப்போ நம்ம பவுலில் ஊற்றியாச்சு. கொஞ்ச நேரம் நல்லா ஆறட்டும். ஆறினோடனே உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். நல்லா ஆறிடுச்சு. இப்போ கொஞ்சம் மல்லி இலை போட்டுக்கிடுவோம். இப்போ அம்மா வந்து தயிர் வச்சுருக்கேன். தயிரை வந்து நல்லா அடித்து வச்சுருக்கேன். இப்போ இதை இதில் ஊற்றிக்கிடுவோம்.
கொஞ்சம் தண்ணி கலந்து தான் அடித்து வச்சுருக்கேன். அவ்வளோதான்ப்பா, வெயிட் லாஸ் சுரக்காய் கூழ் ரெடி ஆயிருச்சு. இப்போ இதை வந்து பவுலில் மாற்றிக்குவோம். இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல உள்ள ஊழ சதைகளாக நல்லா குறையும்பா. வெயிட்டையும் நல்லா குறைக்கக்கூடியது, நல்லா உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும். இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் வச்சுக்கலாம், டின்னருக்கும் வச்சுக்கலாம். வாரத்துக்கு 3 நாள் இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. உடம்பும் நம்மளுக்கு ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். வெயிட் லாஸில் இருக்கவங்க, சுகர் பேஷண்ட்டு எல்லாருமே சாப்பிட்லாம்ப்பா. இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த்தியானது வேறு, நம்மளுக்கு வெயிட்டும் நல்லா குறையும். இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து சாப்பாடும் ஹெவியாக இல்லாமல் லைட் வெயிட்டாக இருக்கும். சீக்கிரமாக நல்லா ஜீரணமாகும், வெயிட்டையும் நல்லா குறைக்கக்கூடியது. இது உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.